நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். 2 பேதுரு 1:5. பிரபல ஆங்கில பிரசங்கியார் சார்லஸ் ஸ்பர்ஜன் தன்னுடைய வாழ்க்கையை முழு மூச்சில் வாழ்ந்துள்ளார். தன் 19ஆம் வயதில் போதகரானார். வெகு விரைவிலேயே பெரிய நற்செய்தி கூட்டத்தில் பிரசங்கித்தார். தன்னுடைய எல்லா பிரசங்கங்களையும் தானே தொகுத்து அவைகளை 63 பதிப்புகளாய் வெளியிட்டார். அத்துடன் பல்வேறு விளக்க உரைகள், ஜெபத்தை குறித்த புத்தகங்கள் மற்றும் பல படைப்புகளையும் கொடுத்துள்ளார். வாரத்திற்கு 6 புத்தகங்களை படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். அவருடைய ஒரு குறிப்பிட்ட பிரசங்கத்தில், ஒன்றும் செய்யாமல் இருப்பதே பாவத்திலும் பெரிய பாவம், அது பலரையும் பாதிக்கிறது, கொடூரமான அது செயலற்ற தன்மையாக இருக்கிறது, தேவனே இப்படிப்பட்டவர்களை பாதுகாப்பீராக என்று எச்சரிக்கிறார். சார்லஸ் ஸ்பர்ஜன் புத்தி கூர்மையோடு வாழ்ந்திருக்கிறார். அப்படியென்றால் அதிக ஜாக்கிரதையுள்ளவராய் 1 பேதுரு 1:5 கூறப்பட்டது போல கிருபையில் வளர்ந்து தேவனுக்காய் வாழ்ந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையின் நோக்கம், திறமைகள், ஆற்றல் ஆகியவற்றில் நாம் அனைவரும் ஒருவரிலிருந்து மற்றவர் வித்தியாசப்படுகிறோம் என்பதனால் ஸ்பர்ஜனைப் போல நாம் இருக்க முடியாது. ஆனால் இயேசு நமக்காய் செய்ததை புரிந்து கொள்ளும்போது ஜாக்கிரதையாகவும் உண்மையாகவும் வாழ நாம் தூண்டப்படுகிறோம். அவருக்காய் வாழவும் அவரையே சேவிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த ஆதாரங்களினால் நாம் பலப்படுத்தப்படுகிறோம். சிறியதோ பெரியதோ நம்முடைய முயற்சிகளை தேவன் தம்முடைய ஆவியானவராலே அதிகாரப்பூர்வமாய் அங்கீகரிக்கிறார். அதை அறிந்து கொள்ள தேவனே உதவி செய்வார். ஆமேன்.